நாங்கள் மீண்டும் பிரதமர் ஆவதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்றத உறுதிப்படுத்துற விதமா 3வது முறையாக அரியணையில் ஏறுகிறார் நரேந்திர மோடி அவர்கள். மீண்டும் தொடர்ந்து 3வது முறையாக பிரதமர் அப்படின்ற ஒரு மாயை எப்படி உருவாக்க முடியும்? தொடர்ந்து ஒரு நாட்டினுடைய மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தலைவர்கள் மட்டும்தான் இது முடியும் அப்படின்ற ஒரு புகழாரம் சூட்டிட்டு இருக்கிறாங்க. அப்படியே தமிழக அரசியல் களத்துக்கு வந்தோம்னா 40 தொகுதிகளையுமே திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றிருப்பது ஒரு மிகப்பெரிய சரித்திர வரலாறாக பார்க்கப்படுதுங்க. எதிர்த்து நின்ற அதிமுக கட்சிகள் காணப்படுவதும் பாஜக ஒரு இடத்துல கூட வெற்றி பெறாதது இங்க ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய பங்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக பார்க்கப்படுதுங்க. கடந்த தேர்தலில் அவர்களுக்கு அங்கீகரிக்கப்படாத கட்சி அப்படின்ற வகையில பல கட்டமான பிரச்சனைகளை கொடுத்திருந்தாங்க. அந்த முறையில இந்த தேர்தலில் அந்த கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுது. இதுவே அந்த கட்சியுடைய முதல் வெற்றி அப்படின்னு அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் ஆட்சி யார் தலைமையில் அமைய போகுது.